நாங்கள் தாம்பரத்தில் இருக்கிற பச்சைமலை கோயிலுக்கு போயிருந்தோம் ஈஸ்வரனை பார்க்க. அது ஒரு காட்டு கோயில் மாதிரி தான் இருந்தது. படிக்கட்டு இருந்தது, ஏறி போயிட்டோம். அதுக்கப்புறம் அது கோயில் பக்கத்துலேயே குறுக்கு வழி பாதை போயிருந்தது. அது வழியாக போனீங்கன்னா காளியம்மனை பார்க்கலான்னு இருந்தாங்க. சரி முதல்ல ஈஸ்வரனை பார்த்துட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஐயர் சொன்னிருந்தார், பக்கத்தில் பாலாம்பிகை இருக்காங்கம்மா, அவங்களையும் கும்பிட்டுட்டு வாங்கன்னாங்க. போகும்போது கதவை சாத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஐயரும் கிளம்பிட்டார். ஒருத்தருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த அமைதி, அந்த மரத்தோட சவுண்டு, நான் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டேன். ஒரு கோயிலில் கூட அப்படி உட்காரவே மாட்டேன். அங்கே எழுந்து போவேன், இங்கே எழுந்து போவேன், இப்படி ஓடுவேன், அப்படி ஓடுவேன். ஆனால் அந்த கோயிலில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன். எனக்கே தெரியல அப்படி உட்காந்துதான்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், கடவுளை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் உணர தான் முடியும்னுட்டு. அங்கே நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் காளியம்மனை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அந்த குறுக்கு வழி பாதையாகவே போனோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஒருத்தருமே இல்லையேன்னுட்டு. இருந்தாலும் பயப்படாமல் போயிட்டோம். போனோன்னே மேலே காளியம்மன் பார்த்தா அங்கே கோயில் மூடி இருந்தாங்க. அது ஒரு சில குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் திறப்பாங்களா, அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் மேலே காளியம்மன் கோயிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு மெதுவாக இறங்கிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்குங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ